ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிவன் சேனல் சார்பாக எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இதனால் ஃபஸ்ட்லேருந்து எல்லா அபிஷேகமும் லைவ் வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் நிறைய வேலை இருந்த தொட்டு நான் பாதியில் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பால், தேன், அபிஷேக பொடி, அப்புறம் நிறைய அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகத்தில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எல்லோரும் பாருங்கள், தயிர் அபிஷேகம் நடக்குது. எங்கள் வீட்டு பிள்ளையாரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜகணபதி வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டில். ராஜகணபதிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டோம். இது தயிர் அபிஷேகம் பண்ணுறத காட்டுறோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டேன். இந்த வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பட்சணத்துக்கு வந்துட்டோம். தீபாராதனைக்கு கரெக்டாக பிள்ளையாருக்கு வடை, ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை, வடை, அப்புறம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த பழங்கள், அப்புறம் சுண்டல். கொஞ்சம் கொழுக்கட்டை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு செய்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. மற்றதெல்லாம் சீக்கிரமாகவே செஞ்சிட்டேன் நான். அப்புறம் வடை, சுண்டல், அப்பம், பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாதம், பருப்பு, நெய், அப்புறம் பிடி கொழுக்கட்டை, அவல் பாயாசம், அப்புறம் பொரி, கடலை, அவல், எள்ளுருண்டை எல்லாம் வச்சு நல்லபடியாக சூப்பராக சிறப்பு விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டோம் நாங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன படைச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். ராஜகணபதி எப்படி இருக்காருன்னு சொல்லுங்கள். பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா எருக்கம் மாலையும் போட்டிருக்கோம், அருகம்புல் மாலையும் போட்டிருக்கோம். இதுதான் நாங்கள் சிறப்பாக வழிபட்ட விநாயகர் சதுர்த்தி படையல். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி போட்டிங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பழக்கத்தையும் நான் சொல்லிட்டேன். உங்கள் வீட்டு பழக்கத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வேறு இதோட விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் என்ன பண்டிகை வருதுன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.